ஹாய் பானி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிடி செகண்டரி சைடை டபுள் பாயிண்ட் எர்த்திங் பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு பார்க்கலாம். இந்த சர்க்யூட் பார்த்தோன்னா இது ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லை. அதனால் நான் ஆக்சுவல் ஸ்கிமேட்டிக் மாடல் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபீல்டு சைடு. இந்த ஃபீல்டு சைடில் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு நியராக அதாவது நம்ம சிடியோட ப்ரைமரி செகண்டரி சைடு நியராக ஏரியாவது ஃபீல்டு சைடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிடி ரேஷியோ நம்ம இந்த சிடி ரேஷியோ 200/1 ஆம்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் நம்மளுக்கு பேனல் சைடு. இந்த பேனலில் மீட்டரிங் சர்க்யூட், ப்ரொடக்ஷன் சர்க்யூட்லாம் இருக்கும். இப்போ நம்ம எர்த்திங் ஃபீல்டு சைட்லேயும் பேனல் சைட்லேயும் நம்ம எர்த்திங் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரன்னிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலே எந்த மால் ஆப்ரேட்டும் பண்ணாது. ப்ரொடக்ஷன் ட்ரிப் எதுவுமே கொடுக்காது. நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 3 ஃபேஸ்லேயும் 100 ஆம்ஸ் எடுக்குதுன்னா, இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் லைனில் நம்மளுக்கு 0 ஆம்ஸ் தான் இருக்கும். அங்கே எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஆனால் நம்ம இந்த நியூட்ரல் லைன்லேருந்து நம்ம எர்த் ஃபால்ட் எடுத்துருக்கோம்னு வச்சுப்போம். இந்த எர்த் ஃபால்ட்டோட செட்டிங்ஸ் 0.1 ஆம்ஸாக இருக்குன்னா, இப்போ நம்ம எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் இந்த நியூட்ரல் ஃப்ளோ கரண்ட் மூலிமா டிடெக்ட் பண்ணி எர்த் ஃபால்ட் ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம ரிலேயில் வச்சுருந்தோன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அன்பேலன்ஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஒய்ஃபேஸில் ஓவர்லோட் ஆகுது எங்கே லோடில் சைடில். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு 10 ஆம்ஸ் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 10 ஆம்ஸ் நம்மளுக்கு செகண்டரியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 0.05 ஆம்ஸ் நியூட்ரலில் ஃப்ளோ ஆகும். நம்ம ப்ரொடக்ஷன் ட்ரிப் 0.1 ஆம்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 0.1 ஆம்ஸ் நம்ம செட்டிங்ஸ் அதிகம். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு 0.05 ஆம்ஸ் தான். ஸோ இதனால் நம்ம ரிலே ட்ரிப் கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த டபுள் பாயிண்ட் எர்த்திங் சம்டைம்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்கர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸால் அடிஷ்னல் கரண்ட் நியூட்ரல் லைனில் ஃப்ளோ ஆரம்பிக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸால் நம்மளுக்கு சில டைம் க்ரியேட் ஆகும். இந்த க்ரியேஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜிங் ஃபேக்டரில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடக்ஷன் டிஃப்ரென்ஸால் நம்மளுக்கு அடிஷ்னல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு ரிலே ட்ரிப் கொடுத்துரும், மால் ஆப்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே மல்டி பாயிண்ட் எர்த்திங் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஏரியாவில் எந்த இடத்துல எர்த்திங் பண்ணால் நல்லதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பேனல் சைடில் எர்த்திங் பண்ணுறது தான் நல்லது. இது கூட ஒரு அடிஷ்னல் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபரன்ஷியல் ரிலேயில் நம்ம ஒரு மல்டி பாயிண்ட் எர்த்திங் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ரிலே எப்பயுமே ஒரு மினிமம் 2 சிடி இருக்கணும். ஸோ நம்ம ஒரு 2 சிடி வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சைடு ப்ரைமரி சைடு செகண்டரி சைடு ஏதோ ஒரு 2 சைடு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்த 2 சைடு சிடி டிஃபரன்ஷியல் ரிலேக்கு அக்கார்டிங்லாக கனெக்ஷன் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் ரிலேயில் எக்ஸாம்பிளாக வச்சு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிலே மூலிமா த்ரூ ஆகும் கரண்ட்டு. இப்போ இது ஃபீல்டு சைடு, இது நம்மளுக்கு பேனல் சைடு. இப்போ இந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட்டிங் ரீஜியன். இதை ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டிங் ரீஜியன் நம்ம ப்ரொடக்ஷன் ஜோன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே இருக்கிறது நான் ஆப்ரேட்டிங் ரீஜன், அவுட்டர் ஜோனுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது இதே மாதிரி இது நார்மல் ரன்னிங் கண்டிஷனில் நம்மளுக்கு ரிலே எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. சப்போஸ் ஒரு அவுட்டர் ஜோனில் ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னு வச்சுங்க. அவுட்டர் ஜோனில் நம்ம டிஃப்ரென்ஷியல் ட்ரிப் கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆகுனா, இந்த அவுட்டர் ஜோன் அப்போ இந்த நியூட்ரல் பாத்தில் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்க ஆரம்பிக்கும் டியூ டு அன்பேலன்ஸ் கரண்ட். நம்ம அவுட்டர் ஜோனில் ஒரு ஆஃப் ஃபேஸில் ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த ஆஃப் ஃபேஸ் ஃபால்ட்டால் நம்மளுக்கு இந்த எங்கெங்கே எர்த்திங் பாயிண்ட் இருக்கோ இந்த 2 சைடு எர்த்திங் பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அக்கர் ஆகும். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டால் ஒரு அடிஷ்னல் கரண்ட் ஃப்ளோ இந்த நியூட்ரல் லைனில் நம்மளுக்கு ஃப்ளோ ஆரம்பிக்கும்.
இந்த ஃப்ளோ வரதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலே வந்து டெஃபினட்டாக டிஃப்ரென்ஷியல் ட்ரிப்பு கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ரிலேயில் கண்டிப்பாக மல்டி பாயிண்ட் எர்த்திங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல எர்த்திங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பெஸ்ட் பாயிண்ட் எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே சைடில் தான். நம்மளுக்கு வந்து ஃபீல்டு சைடில் எர்த்திங் நம்மளுக்கு தேவையில்லை. நான் நம்புகிறேன் இந்த செக்ஷனில் உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஆர் விடிஆர் இருக்கட்டும், நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்டார் பாயிண்ட் தான் பண்ணுறோம். இந்த ஸ்டார் பாயிண்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.